சென்னையில் இரவு நேரத்தில் விட்டு விட்டு கனமழை பெய்ததால் குளிர்ச்சியான சூழல் நிலவியது. எழும்பூர், புதுப்பேட்டை, அண்ணா சாலை, ராயப்பேட்டை, நுங்கம்பாக்கம், கோடம்பாக்கம் உள்ளிட்ட இடங்களில் விட்டு விட்டு இரவு நேரத்தில் கனமழை பெய்ததன் காரணமாக வாகன ஓட்டிகள் சிரமத்திற்கு ஆளாகினர். சேலம் மாவட்டம் ஏற்காடு பகுதிகளில் கனமழை வெளுத்து வாங்கியது. இடி மின்னலுடன் 1 மணி நேரத்திற்கு மேலாக கனமழை கொட்டி தீர்த்ததன் காரணமாக தாழ்வாக உள்ள சாலைகளில் மழைநீர் தேங்கியதால் வாகன ஓட்டிகள் சிரமத்திற்கு ஆளாகினர். கனமழையின் காரணமாக உள்ளூர் வாசிகளின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டது. கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி சுற்றுவட்டார பகுதிகளில் 1 மணி நேரத்திற்கு மேலாக கனமழை வெளுத்து வாங்கியது. மத்தூர், சந்தூர், புலியூர், சிப்காட் உள்ளிட்ட இடங்களில் இடி மின்னலுடன் கொட்டி தீர்த்த கனமழையின் காரணமாக தாழ்வான சாலைகளில் மழைநீர் தேங்கியதால் வாகன ஓட்டிகள் சிரமத்திற்கு ஆளாகினர். 1231 கிராம சுகாதார செவிலியர்களுடன் 2417 அரசு செவிலியர்கள் காலி பணியிடங்களும் விரைவில் நிரப்பப்படும் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவித்துள்ளார். எக்ஸ் தளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், அரசு செவிலியர் பயிற்சி பள்ளியில் தேர்ச்சி பெற்ற 1231 கிராம சுகாதார செவிலியர்களுடன் மேலும் 2417 காலி பணியிடங்களும் நிரப்பப்படும் என கூறியுள்ளார். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி இன்று நீலகிரி மாவட்டத்தில் பரப்புரை மேற்கொள்கிறார். மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் சுற்றுப்பயணத்தின் ஒரு பகுதியாக குன்னூர் மற்றும் உதகை சட்டமன்ற தொகுதிகளில் தொண்டர்களை சந்தித்து பரப்புரை மேற்கொள்கிறார். சென்னை சைதாப்பேட்டை பகுதியில் தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியத்தின் சார்பில் கட்டப்பட்ட புதிய அடுக்குமாடி குடியிருப்பை துறை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் திறந்து வைத்தார். வாழைத்தோப்பு பகுதியில் கட்டப்பட்ட அடுக்குமாடி குடியிருப்பை திறந்து வைத்த அவர் பயனாளிகளுக்கு குடியிருப்பு ஒதுக்கீட்டுக்கான ஆணைகளை வழங்கி கலந்துரையாடினார். முதலமைச்சரும் திமுக தலைவருமான மு.க.ஸ்டாலின் தலைமையில் இன்று திமுக மக்களவை மற்றும் மாநிலங்களவை உறுப்பினர்கள் கூட்டம் நடைபெறுகிறது. இது தொடர்பாக திமுக பொதுச் செயலாளர் துரைமுருகன் வெளியிட்டுள்ள அறிக்கையில், சென்னை தேனாம்பேட்டையில் உள்ள அண்ணா அறிவாலயத்தில் உள்ள முரசொலிமாறன் வளாகத்தில் இன்று காலை 10 மணி அளவில் முதலமைச்சர் தலைமையில் கூட்டம் நடைபெறும் என தெரிவித்துள்ளார். அக்டோபர் 12ஆம் தேதி மதுரையிலிருந்து தமிழகம் முழுவதும் மக்களை சந்திப்பதற்கான தனது சுற்றுப்பயண தொடக்க விழாவில் பங்கேற்க வருமாறு பாஜக தேசிய தலைவர் ஜே.பி. நட்டாவிற்கு மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் நேரில் சென்று அழைப்பு விடுத்தார். டெல்லியில் நட்டாவை அவரது இல்லத்தில் சந்தித்த பின்பு செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர் இதனை தெரிவித்தார். ஜிஎஸ்டி வரி குறைக்கப்பட்டுள்ள நிலையில் அதற்கேற்றவாறு பால் பொருட்களின் விலை ஏன் குறைக்கப்படவில்லை என பாமக தலைவர் அன்புமணி கேள்வி எழுப்பியுள்ளார். இதுகுறித்து வெளியிட்டுள்ள பதிவில், ஆவின் நிறுவனம் பால் பொருட்களின் அதிகபட்ச விற்பனை விலையில் எந்த மாற்றத்தையும் செய்யாமல் அடிப்படை விலையை உயர்த்தியிருப்பதாக குற்றம் சாட்டியுள்ளார். இருமொழி கொள்கையால் தான் தமிழ்நாடு திறன் வாய்ந்த மாநிலமாக உள்ளது என்பது தெரிந்தும் மத்திய அரசு வீண் வாதத்திற்காக நம் மீது ஏதாவது ஒன்றை திணிப்பதாக அமைச்சர் அன்பில் மகேஷ் குற்றம் சாட்டினார். திருச்சி அண்ணா பல்கலைக்கழகத்தில் தமிழ்நாடு தொழில்நுட்ப மையத்தை திறந்து வைத்து பேசிய அவர், இருமொழி கொள்கை மூலம் தமிழர்கள் உலகம் முழுவதும் பல்வேறு துறைகளில் சாதித்து வருவதாக தெரிவித்தார். தமிழ்நாட்டில் ஊழலை ஒழிக்க வலியுறுத்தி சட்டமன்ற தொகுதிகள் வாரியாக பாஜக சார்பில் அக்டோபர் 10 முதல் நவம்பர் 30ஆம் தேதி வரை ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை கமலாலயத்தில் பேட்டியளித்த பாஜக மாநில இளைஞரணி தலைவர் வினோஜ் பி. செல்வம், திமுகவின் 4 ஆண்டு கால ஆட்சியில் தமிழக மக்கள் பல்வேறு இன்னல்களுக்கு ஆளாகியுள்ளதாக தெரிவித்தார். விஜய் பிரச்சாரத்திற்கு கடுமையான நிபந்தனைகள் விதிக்கப்படுவதாக கூறி தாவேக சார்பில் தாக்கல் செய்யப்பட்ட வழக்கிற்கு ஆதரவாக தேசிய மக்கள் சக்தி கட்சி சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. இவ்வழக்கில் தங்களையும் இணைக்க கோரி மனு தாக்கல் செய்துள்ள அக்கட்சியின் தலைவர் எம்.எல். ரவி, தமிழக போலீசார் திமுகவின் ஒரு அணியாக செயல்படுவதாக மனுவில் குற்றம் சாட்டியுள்ளார்.
பொது இடங்களில் தெரு நாய்களுக்கு உணவளிப்பவர்களுக்கு தொந்தரவு கொடுக்கப்படுவது தொடர்பாக நடவடிக்கை எடுக்குமாறு ப்ளூ கிராஸ் இந்தியா அமைப்பு தமிழக டிஜிபிக்கு கடிதம் எழுதியுள்ளது. இது தொடர்பாக முகாந்திரம் இருந்தால் நடவடிக்கை எடுப்பார்கள், இதற்காக சுற்றறிக்கை அனுப்ப தேவையில்லை என டிஜிபி சார்பில் பதில் அளிக்கப்பட்டுள்ளது. தற்சார்பு இந்தியா என்ற பாதையில் பயணிக்க வேண்டியது கட்டாயம் என்றும் அதற்கு அனைவரும் உள்நாட்டு தயாரிப்பையே வாங்க வேண்டும் என நாட்டு மக்களுக்கு பிரதமர் மோடி கடிதம் எழுதியுள்ளார். அடுத்த தலைமுறை ஜிஎஸ்டி சீர்திருத்தங்கள் அமலுக்கு வந்துள்ளதாகவும் ஜிஎஸ்டி சிக்கன மற்றும் சேமிப்பு பண்டிகை நாடு முழுவதும் தொடங்கியிருப்பதாகவும் குறிப்பிட்டுள்ளார். இந்திய வெளியுறவுக் கொள்கை நிமிர்ந்து நிற்கும் வகையில் முதுகெலும்பை கொடுத்தவர் பிரதமர் மோடிதான் என மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா புகழ்ந்துள்ளார். தனியார் தொலைக்காட்சிக்கு பேட்டி அளித்த அவர் மோடியின் ஆட்சிக்கு முன் நாட்டின் வெளியுறவுக் கொள்கை முதுகெலும்பின்றி கிடந்ததாக காங்கிரஸை விமர்சித்தார். கடந்த 24 ஆண்டுகளில் ஒரு நாள் கூட பிரதமர் மோடி விடுபெடுத்ததில்லை என மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா புகழ்ந்துள்ளார். தனியார் தொலைக்காட்சிக்கு பேட்டி அளித்த அவர் பொது வாழ்க்கைக்காக தன்னை முழுமையாக அர்ப்பணித்தவரால் மட்டுமே இது முடியும் என்றார். அத்தோடு உள்நாட்டிலும் உலக அரங்கிலும் இந்தியா இதுவரை கண்டிராத மிகவும் பிரபலமான பிரதமர் மோடிதான் என்றார். இந்தியா அமெரிக்கா நல்லுறவில் விரிசல் ஏற்பட்டிருக்கும் நிலையில் இரு நாட்டு வெளியுறவு அமைச்சர்களும் ஆலோசனை நடத்தியது முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. 50% வரி விதிப்பு, H1 விசா கட்டண உயர்வு என நம் நாட்டின் மீது டிரம்பின் கோபம் தொடர்ந்து அதிகரித்து செல்லும் நிலையில் இந்த சந்திப்பின் போது அது பற்றி விவாதிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. சத்தீஸ்கரில் தலா 40 லட்சம் ரூபாய் வெகுமதி அறிவிக்கப்பட்டிருந்த 2 முக்கிய நக்சல்களை மத்திய பாதுகாப்பு படையினர் சுட்டுக் கொன்றனர். அகுஜ்மத் வனப்பகுதியில் நக்சலைட்டுகள் பதுங்கியிருப்பதாக ரகசிய தகவல் கிடைத்தது. இதன் அடிப்படையில் தேடுதல் வேட்டை நடத்திய போது நக்சல்கள் தாக்கியதால் வீரர்களும் பதில் தாக்குதல் நடத்தினர். மத்திய பிரதேச மாநிலம் காண்டுவாவில் இரவு நேரத்தில் நிர்வாண கோலத்தில் சுற்றி திரியும் இருவர் இஸ்லாமியர்களின் கல்லறைகளை அடிக்கடி சேதப்படுத்திவிட்டு செல்வதாக கூறப்படும் நிலையில் அது தொடர்பான சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளன. குறிப்பாக பெண்களின் கல்லறையை குறிவைத்து சேதப்படுத்துவது விசாரணையில் தெரிய வந்தது. தெலங்கானா மாநிலம் சூர்யாபேட்டை மாவட்டத்தில் காவலர் ஒருவரை பீகார் தொழிலாளர்கள் துரத்தி சென்று தாக்கும் வீடியோ வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஜான்பாட் டெக்கன் சிமெண்ட் தொழிற்சாலையில் நடந்த விபத்தில் பீகார் தொழிலாளர் ஒருவர் உயிரிழந்த நிலையில் உரிய நிவாரணம் கோரி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட சக தொழிலாளர்களை போலீசார் கட்டுப்படுத்த முயன்றதாக கூறப்படுகிறது. தெலங்கானா மாநிலம் ஹைதராபாத்தில் வெளுத்து வாங்கிய கனமழை காரணமாக முக்கிய சாலைகளை வெள்ளம் மூழ்கடித்தது. முழங்கால் அளவு தேங்கியிருந்த வெள்ளத்தில் மேடு பள்ளம் தெரியாததால் வாகனங்கள் மெதுவாக ஊர்ந்து சென்றன. இதனால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டது. மத்திய பிரதேச மாநிலம் இந்தூரில் 3 மாடி கட்டடம் இடிந்து விழுந்ததில் பலர் இடிபாடுகளில் சிக்கியிருக்கலாம் என அஞ்சப்படுகிறது. ராணிப்புரா பகுதியில் இருந்த 10 வருட பழமையான கட்டடம் கனமழைக்கு தாக்கு பிடிக்க முடியாமல் திடீரென சரிந்து விழுந்தது. தகவல் அறிந்து உடனே சம்பவ இடத்திற்கு சென்ற மீட்பு படையினர் இதுவரை 11 பேரை மீட்டு மருத்துவமனையில் அனுமதித்தனர். துர்கா பூசையை முன்னிட்டு கொல்கத்தாவில் பிரம்மாண்ட ட்ரோன் ஷோ நடைபெற்றது. ஆன்மீகத்தை மையமாக கொண்டு துர்காவின் முகம் மற்றும் துர்கா பூசை வாழ்த்துகள் போன்றவை ட்ரோன்கள் மூலம் காட்சிப்படுத்தப்பட்டன. இதனை அங்கு கூடியிருந்த மக்கள் ஆச்சரியத்துடன் கண்டு ரசித்தனர். நவராத்திரியை முன்னிட்டு மத்திய பிரதேச மாநிலம் ஜபல்பூரில் காவல்துறை சார்பில் கொடி அணிவகுப்பு நடத்தப்பட்டது. விழா காலங்களில் மக்கள் அதிகளவு பொது இடங்களில் கூடுவார்கள் என்பதால் அவர்களின் பாதுகாப்பை உறுதி செய்யும் விதமாக முக்கிய வீதிகளில் போலீசார் அணிவகுத்து சென்றனர். நவராத்திரியை முன்னிட்டு மத்திய பிரதேச மாநிலம் போபாலில் இறைச்சி விற்பனை செய்ய தற்காலிக தடை விதிக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. அக்டோபர் 2ஆம் தேதி வரை போபாலில் இறைச்சி, மீன் மற்றும் முட்டைகள் விற்பனை செய்யக்கூடாது என மாவட்ட நிர்வாகம் வாய்மொழி உத்தரவை பிறப்பித்துள்ளதாக சொல்லப்படுகிறது.
மத்திய கிழக்கு மற்றும் அதனை ஒட்டிய வடக்கு வங்கக்கடலில் வரும் 25ஆம் தேதி புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்புள்ளதாகவும் இது வடமேற்கு நோக்கி நகர்ந்து தெற்கு ஒடிசா வடக்கு ஆந்திர பிரதேச கடற்கரையிலிருந்து மத்திய மேற்கு வங்க கடலில் காற்றழுத்த தாழ்வு பகுதியாக மாற வாய்ப்புள்ளதாகவும் வானிலை மையம் தெரிவித்துள்ளது. சென்னை கிண்டி ஆளுநர் மாளிகையில் நவராத்திரி கொலுவை ஆளுநர் RN ரவி தொடங்கி வைத்தார். அக்டோபர் 1ஆம் தேதி வரை இந்த கொலு நிகழ்ச்சி நடைபெற உள்ளது. நாள்தோறும் மாலை 4 முதல் 5 மணி வரை நடைபெறும் வழிபாடு நிகழ்ச்சியிலும் அதன் பின்னர் நடைபெறும் கலாச்சார நிகழ்வுகளிலும் பொதுமக்கள் மற்றும் மாணவ மாணவிகள் பார்வையாளர்களாக கலந்து கொள்ளலாம். திருச்செந்தூர் முருகன் கோயிலில் உள்ள பஞ்சலிங்கத்தை வழிபட அனுமதி கோரிய வழக்கில் பக்தர்கள் தரிசிக்க அனுமதி வழங்கப்படும் என்றும் அதே சமயத்தில் கூட்டம் அதிகமாக இருந்தால் அனுமதி வழங்கப்படாது எனவும் கோயில் நிர்வாகம் சார்பில் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் தெரிவித்திருக்கிறது. இது தொடர்பான வழக்கு நீதிபதிகள் அனிதா சுமந்த் மற்றும் குமரப்பன் அமர்வில் விசாரணைக்கு வந்தது. நெல்லையில் கவின் கொலை வழக்கில் கைது செய்யப்பட்ட சுர்ஜித்தின் உறவினர் ஜெயபாலின் ஜாமீன் மனுவை நீதிமன்றம் தள்ளுபடி செய்து உத்தரவிட்டது. நெல்லையில் கடந்த ஜூலை மாதம் மென்பொறியாளர் கவின் ஆணவ கொலை செய்யப்பட்ட வழக்கு தொடர்பாக சுர்ஜித், அவரது தந்தை மற்றும் உறவினர் ஜெயபாலன் ஆகியோர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டனர். கர்நாடக மாநிலத்தில் 2வது முறையாக சாதிவாரி கணக்கெடுப்பு தொடங்கப்பட்டுள்ள நிலையில் தமிழ்நாடு அரசு மட்டும் ஏன் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தவில்லை என பாமக தலைவர் அன்புமணி கேள்வி எழுப்பியுள்ளார். அவர் வெளியிட்டுள்ள செய்தி குறிப்பில் தமிழ்நாட்டில் சாதிவாரி கணக்கெடுக்க சட்டம் மற்றும் நிதி தடை இல்லை, ஆட்சியாளர்கள் மட்டுமே தடை போடுவதாக சாடினார். யானை மனித மோதல் உள்ளிட்ட பல்வேறு பிரச்சனைகளை முன்வைத்து அதிமுக சார்பில் மிகப்பெரிய போராட்டம் விரைவில் நடைபெறும் என முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி தெரிவித்தார். கோவை தேவராயபுரம் பகுதியில் காட்டு யானை தாக்கி காயமடைந்த மருத்துவர் விஜயராகவனை நேரில் சந்தித்து நலம் விசாரித்த பின்னர் பேட்டியளித்த அவர் இதனை கூறினார். சென்னையில் மத்திய குற்றப்பிரிவு காவல்துறையில் பணியாற்றிய உதவி ஆய்வாளர் பணியின் போது உயிரிழந்தார். உதவி ஆய்வாளர் வெங்கட்ராஜ் என்பவருக்கு பணியின் போது திடீரென உடல்நிலை பாதிக்கப்பட்டு கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்கு அழைத்துச் செல்லப்பட்ட நிலையில் பரிதாபமாக உயிரிழந்தார். இரிடியம் மோசடி வழக்கில் மூளையாக செயல்பட்ட சுவாமிநாதனை மேலும் ஒரு வழக்கில் மதுரை CBCID போலீசார் கைது செய்துள்ளனர். சுவாமிநாதனை கஸ்டடியில் எடுத்து நடத்தப்பட்ட விசாரணையில் மதுரையில் 3 வீடுகள், நிலங்களை வாங்கி குவித்திருப்பதும் கிரிப்டோ கரன்சியில் முதலீடு செய்திருப்பதும் தெரிய வந்தது. திருப்பதியில் நடைபெற உள்ள திருவிழாக்களை இஸ்ரோ கண்காணிக்க உள்ளதாக அதன் தலைவர் நாராயணன் உறுதி அளித்தார். திருவள்ளூர் மாவட்டம் ஆவடியில் செய்தியாளர்களுக்கு பேட்டி அளித்த அவர், திருப்பதியில் கூடும் மக்களின் கூட்டத்தை கண்காணிக்க வேண்டும் என தேவஸ்தானம் கோரிக்கை வைத்திருக்கும் நிலையில் இந்த நடவடிக்கை மேற்கொள்ள உள்ளதாக தெரிவித்தார். அதிமுக முன்னாள் MLA சத்யநாராயணன் மீது வழக்கு தொடர அரசின் அனுமதி கோரியுள்ளதாகவும் அனுமதி கிடைத்ததும் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்ய உள்ளதாக லஞ்ச ஒழிப்புத்துறை சென்னை உயர்நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளது. தியாகராய நகர் தொகுதி அதிமுக முன்னாள் MLA சத்யநாராயணன் வருமானத்துக்கு அதிகமாக 2,64 லட்சம் ரூபாய் மதிப்பில் சொத்து சேர்த்துள்ளதாக வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. சிவகங்கை மாவட்டம் மானாமதுரையில் மருத்துவ கழிவு சுத்திகரிப்பு ஆலைக்கு எதிர்ப்பு தெரிவித்து அதிமுக சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. அப்போது ஆலை கட்டுமான பணியை உடனடியாக நிறுத்துவது எனவும் ஆலை பணிகள் நடைபெறவில்லை என்பதை போலீசார் மூலம் கண்காணிப்பது எனவும் முடிவு செய்யப்பட்டது. திருச்சி மாவட்டம் திருவெரும்பூர் அருகே பாதாள சாக்கடை கால்வாயில் இறங்கி அடைப்பை சரி செய்யும் பணியின் போது மூச்சு திணறி 2 தொழிலாளர்கள் பரிதாபமாக உயிரிழந்தனர். கார்மல் கார்டன் பகுதியில் உள்ள பாதாள சாக்கடையில் ஏற்பட்ட அடைப்பை சரி செய்வதற்காக சின்ன சேலத்தைச் சேர்ந்த பிரபு மற்றும் புதுக்கோட்டை மாவட்டத்தைச் சேர்ந்த ரவி ஆகிய இருவரும் இறங்கியதாக கூறப்படுகிறது.
விழுப்புரம் மாவட்டம் மேல்மலையனூர் அருகே கணவன் உயிரிழந்த நிலையில் அவரது இரண்டாவது மனைவியை மர்ம நபர்கள் அடித்து கொலை செய்து கிணற்றில் வீசிவிட்டு சென்ற சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. துரிஞ்சம்பூண்டியைச் சேர்ந்த பழனிவேல் 2 மாதத்திற்கு முன்பு உயிரிழந்த நிலையில் அவரது இரண்டாவது மனைவி இரவு நேரத்தில் வீட்டில் தனியாக இருந்ததாக கூறப்படுகிறது. சென்னை விமான நிலையத்தில் சுங்கத்துறை அதிகாரிகள் நடத்திய அதிரடி சோதனையில் 1,33,00,000 ரூபாய் மதிப்பிலான சிகரெட்டுகள் மற்றும் சிகரெட்டுகள் பறிமுதல் செய்யப்பட்டன. ஐக்கிய அரபு அமீரகத்திலிருந்து சந்தேகத்திற்கிடமாக வந்த ஒரு சரக்கு பட்டகத்தை சோதனையிட்ட போது அதில் சிகரெட்டுகள் கடத்தப்படுவது தெரிந்தது. திருப்பூர் முதலிப்பாளையம் பாறைக்குழியில் குப்பைகளை கொட்டுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து கிராம மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். கடையடைப்பு மற்றும் உண்ணாவிரத போராட்டத்துக்கு பொதுமக்கள் அழைப்பு விடுத்திருந்த நிலையில் உண்ணாவிரதம் இருக்க போலீசார் அனுமதி மறுத்தனர். எனவே ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட பொதுமக்கள் திடீரென சாலை மறியலில் ஈடுபட்டனர். தென்காசி மாவட்டம் வெள்ளக்கவுண்டம்பட்டி இந்திரா நகர் பகுதியில் ஆக்கிரமிப்பை அகற்ற வந்த அதிகாரிகளுக்கு எதிர்ப்பு தெரிவித்து வீட்டின் உரிமையாளர் தீக்குளிக்க முயன்றதால் பரபரப்பு ஏற்பட்டது. நீதிமன்ற உத்தரவின் பேரில் வீட்டின் ஆக்கிரமிப்பு சுவரை இடிக்க அதிகாரிகள் வந்தபோது வீட்டின் உரிமையாளர் அமீர்தம்மாள் உடலில் மண்ணெண்ணெய் ஊற்ற முயற்சித்தார். அனைத்து நிலை ஆசிரியர்களும் டெட் தேர்வு எழுத வேண்டும் என உச்சநீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பை எதிர்த்து புதுச்சேரி அரசு மறுசீராய்வு மனு தாக்கல் செய்ய வலியுறுத்தி கல்வித்துறை அலுவலகத்தை முற்றுகையிட்டு ஆசிரியர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த போராட்டத்தில் 100க்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் கலந்து கொண்டு அரசுக்கு எதிராக கண்டன கோஷங்களை எழுப்பினர். அரசு மருத்துவமனையில் மருத்துவர்களை அவதூறாக பேசி பணி செய்ய விடாமல் தடுத்ததாக தொடரப்பட்ட வழக்கில் திமுக நகர துணை செயலாளருக்கு 7 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து மாவட்ட நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியுள்ளது. தேனி மாவட்டம் பெரியகுளத்தைச் சேர்ந்த சேத்துராமன் தனது மனைவிக்கு முதலில் சிகிச்சை அளிக்க வேண்டும் என கூறி தகராறில் ஈடுபட்டார். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி அருகே கழுத்தளவு தேங்கிய கழிவுநீரில் நீண்ட நேரம் நின்று அதிமுக கவுன்சிலர் போராட்டம் நடத்தியதால் பரபரப்பு நிலவியது. பாரதியார் தெரு குடியிருப்பு பகுதிகளை சுற்றி மழைநீர் தேங்கி இருப்பதாக பலமுறை மாநகராட்சி ஆணையரிடம் புகார் அளித்தும் உரிய நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என கவுன்சிலர் பிரகாஷ் குற்றம் சாட்டியுள்ளார். திருப்பத்தூர் மாவட்டம் நாற்றம்பள்ளி அருகே சுடுகாடு கேட்டு வட்டாட்சியரின் வாகனத்தை சிறைப்பிடித்த அப்பகுதி மக்களால் பரபரப்பு ஏற்பட்டது. ஏற்கனவே நீர்நிலை புறம்போக்கு இடத்தில் இருந்த சுடுகாட்டை பயன்படுத்தக்கூடாது என கூறியதால் ஆத்திரமடைந்த மக்கள் வட்டாட்சியர் காஞ்சனாவை வழிமறித்து வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் அருகே வாரிசு சான்றிதழ் வழங்க 2000 ரூபாய் லஞ்சம் வாங்கியதாக கிராம நிர்வாக அலுவலரை லஞ்ச ஒழிப்பு காவல்துறையினர் கைது செய்தனர். மேல்முடியனூர் கிராம நிர்வாக அலுவலரான குணாநிதி என்பவர் அம்மாபாளையம் பகுதியைச் சேர்ந்த பிரவீன் என்பவரிடம் லஞ்சம் வாங்கிய போது கையும் களவுமாக பிடிபட்டார். அரியலூர் மாவட்டத்தில் தொழில் தொடங்க கடன் தருவதாக கூறி 17 லட்சம் ரூபாயை மோசடி செய்த 3வரை போலீசார் கைது செய்தனர். தஞ்சை சேர்ந்த கோபிநாதன் என்பவர் கடன் வாங்க முயற்சித்த போது திருப்பூரை சேர்ந்த செல்வராஜ் என்பவர் தொடர்பு கொண்டு கடன் தருவதாக மோசடி செய்தார். இவருடன் பிரகதீஷ், ஆனந்த் ஆகியோரும் உடந்தையாக செயல்பட்டதாக தெரிகிறது. மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே தகாத உறவு காரணமாக இளைஞர் வெட்டி கொலை செய்யப்பட்ட வழக்கில் 6 பேரை போலீசார் கைது செய்தனர். ஆனைக்காரன் சத்திரத்தைச் சேர்ந்த லட்சுமணன் என்பவர் சத்தியரசியுடன் தகாத உறவில் இருந்ததாக கூறி அவரை வெட்டி கொலை செய்து பெரிய குத்தவக்கரை பகுதியில் உள்ள பாலத்திற்கு அருகில் அந்த பெண்ணின் உறவினர்கள் வீசிச் சென்றதாக கூறப்படுகிறது. தஞ்சையில் நெல் கொள்முதல் நிலையத்தில் மூட்டைக்கு 40 ரூபாய் கமிஷன் கேட்பதாக புகார் எழுந்துள்ளது. விவசாயிகள் பல்வேறு இன்னல்களுக்கு மத்தியில் நெல் அறுவடை செய்து கொள்முதல் நிலையத்திற்கு கொண்டு சென்றால் அங்கு அதிகாரிகள் உள்ளிட்டோர் கமிஷன் கேட்பது தொடர்பாக உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை என விவசாயிகள் வேதனை தெரிவிக்கின்றனர்.
திருவள்ளூர் மாவட்டம் பள்ளிப்பட்டு அருகே ஆந்திர பதிவெண் கொண்ட டிராக்டர் நெல் மூட்டைகளுடன் கொள்முதல் நிலையத்தில் நிறுத்தப்பட்டிருந்தது தொடர்பாக விவசாயிகள் காவல்துறையில் புகார் அளித்தனர். ஆந்திராவிலிருந்து குறைந்த விலைக்கு நெல் வாங்கப்பட்டு தமிழக கொள்முதல் நிலையத்திற்கு கொண்டு வந்து அதிக விலைக்கு விற்பதாக விவசாயிகள் புகார் தெரிவித்தனர். சென்னை தனியார் ஹோட்டலில் சவுத் இந்தியன் செஃப் அசோசியேஷன் சார்பில் 2025 SICA கலினரி ஒலிம்பியாட் அண்ட் ஃபுட் காம்படிஷனின் 7வது விருது வழங்கும் விழா பிரம்மாண்டமாக நடைபெற்றது. இந்த விழாவில் அந்தப்பாக்கம் வர்த்தக மையத்தில் 3 நாட்கள் நடைபெற்ற போட்டிகளில் வெற்றி பெற்ற சிறந்த ஹோட்டல்கள், சமையல் கலைஞர்களுக்கு விருதுகள் வழங்கி கௌரவிக்கப்பட்டது. சென்னை RK நகரில் உள்ள அமமுக நிர்வாகிகள் உள்ளிட்டோர் அக்கட்சியிலிருந்து விலகி தங்களை அதிமுகவில் இணைத்துக் கொண்டனர். அமமுகவை சேர்ந்த மாவட்ட அளவிலான நிர்வாகிகள் உட்பட திரளானோர் அதிமுக வடகிழக்கு மாவட்ட செயலாளர் RS ராஜேஷ் அலுவலகத்திற்கு சென்று அவரது முன்னிலையில் அதிமுகவில் இணைந்தனர். கன்னியாகுமரி மாவட்டத்தில் பகவதி அம்மன் கோயிலுக்கு சொந்தமான கன்னியம்பலம் கல் மண்டபம் தொடர்பாக தொடரப்பட்ட வழக்கில் அறநிலையத்துறை தரப்பில் பதிலளிக்க உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது. நாகராஜன் என்பவர் தொடர்ந்த மனுவில் கல் மண்டபத்தில் உள்ள குப்பைகளையும் அதற்கு காரணமான கடைகளையும் அகற்ற நடவடிக்கை எடுக்க கோரியிருந்தார். கன்னியாகுமரி மாவட்டம் சின்ன முட்டத்திலிருந்து கடலுக்கு மீன்பிடிக்க சென்ற போது தவறி விழுந்து 27 மணி நேரமாக உயிருக்கு போராடி கொண்டிருந்த மீனவர் உயிருடன் மீட்கப்பட்டார். கடலில் ஜெல்லி மீன் கூட்டத்தில் சிக்கி நீரில் மூழ்காமல் தத்தளித்து வந்த மீனவர் நல்வாய்ப்பாக உயிர் தப்பியதாக சொல்லப்படுகிறது. புதுச்சேரி வில்லியனூர் அடுத்த கணுவாப்பேட்டை கிராமத்தில் இரும்பு பட்டறை நடத்தி வந்த முதியவரை சுத்தியலால் அடித்து கொலை செய்தவர்களை போலீசார் தேடி வருகின்றனர். வில்லியனூர் MLA அலுவலகம் அருகே இரும்பு பட்டறை நடத்தி வந்த வேதகிரி என்ற முதியவர் தனது பட்டறையிலேயே பெரிய சுத்தியலால் தலையில் அடித்து கொலை செய்யப்பட்டு கிடந்தார். புதுக்கோட்டையில் தனியார் மதுபான விடுதியில் மது அருந்திய போது பணம் கொடுக்கல் வாங்கல் தொடர்பாக நண்பர்களுக்குள் ஏற்பட்ட தகராறில் ஒருவர் கத்தியால் குத்தி கொலை செய்யப்பட்டார். பாரில் மது அருந்திக் கொண்டிருந்த நித்யராஜ் என்பவரிடம் தனக்கு தர வேண்டிய 22,000 ரூபாயை திருப்பி கேட்டு தகராறு செய்த சரவணன் என்பவர் ஒரு கட்டத்தில் நித்யராஜை கத்தியால் குத்தினார். மகளின் தற்கொலைக்கு நீதி கோரி திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியரிடம் தாய் மனு அளித்துவிட்டு கண்ணீர் விட்டு கதறி அழுத காட்சி காண்போரின் நெஞ்சையும் கரைப்பதாக இருந்தது. ஆவடியில் காவலராக பணிபுரியும் காமேஷ் என்பவர் காதலித்து ஏமாற்றியதால் தான் தனது மகள் நிவேதா விஷம் குடித்து தற்கொலை செய்து கொண்டதாகவும் போலீசில் புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை எனவும் கதறி அழுதார். மயிலாடுதுறை மாவட்டம் காளி ஊராட்சிக்குட்பட்ட வடகாளி கிராமத்தில் சாலை வசதி இல்லாமல் தவித்து வரும் கிராம மக்கள் சேரும் சகதியுமாக காணப்படும் மண் சாலையை தார் சாலையாக சீரமைத்து தர வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற மக்கள் குறைதீர் கூட்டத்தில் சாலை அமைத்து தரக்கோரி மாவட்ட ஆட்சியர் ஸ்ரீகாந்திடம் கோரிக்கை மனு அளித்தனர். வேலூர் மாநகராட்சிக்குட்பட்ட முக்கிய சாலைகளில் பொதுமக்களுக்கும் போக்குவரத்துக்கும் இடையூறாக சுற்றித் திரிந்த மாடுகளை மாநகராட்சி ஊழியர்கள் பிடித்த நிலையில் அவற்றை விடுவிக்க கோரி மாடுகளின் உரிமையாளர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். போலீசார் பேச்சுவார்த்தை நடத்தியதை அடுத்து கன்றுகுட்டி மட்டும் விடுவிக்கப்பட்டு மாடுகள் காஞ்சிபுரத்தில் உள்ள கோசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டன. திண்டுக்கல் மாவட்டம் கன்னிவாடி பகுதியில் காட்டுப்பன்றிகளை வேட்டையாடியதாக 14 பேரை கைது செய்த வனத்துறையினர் அவர்களுக்கு 2,30,000 ரூபாய் அபராதம் விதித்த நிலையில் வேட்டைக்கு பயன்படுத்திய 14 நாய்களையும் பறிமுதல் செய்தனர். கரூர் மாவட்டத்தை சேர்ந்த 14 பேர் வேட்டை நாய்களுடன் வேலடிச்சான்பட்டி வனப்பகுதியில் காட்டுப்பன்றிகளை வேட்டையாடியதாக கூறப்படுகிறது. நெல்லை மாவட்டம் சுத்தமல்லி பகுதியில் உள்ள பழைய பிளாஸ்டிக் குடோனில் தீ விபத்து ஏற்பட்டது. காற்றின் வேகம் காரணமாக தீ மளமளவென பரவ தொடங்கியது. இதனால் அப்பகுதி முழுவதும் தீ பிழம்பாக காட்சியளித்தது. அப்பகுதியில் 10 கிலோமீட்டர் தூரம் வரை கரும் புகை பரவிய நிலையில் தீயணைப்பு துறையினர் போராடி தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர்.
திருவள்ளூர் மாவட்டம் மீஞ்சூர் அருகே அனல் மின் நிலைய கட்டுமான பணிகளின் போது மின்மாற்றி மற்றும் டேங்கர் லாரியில் ஏற்பட்ட தீயை 3 வாகனங்களில் வந்த தீயணைப்பு வீரர்கள் போராடி அணைத்தனர். எண்ணூர் சிறப்பு பொருளாதார மண்டல அனல் மின் நிலைய கட்டுமான பணியின் போது டேங்கர் லாரியிலிருந்து மின்மாற்றிக்கு ஆயில் நிரப்பப்பட்ட போது திடீரென தீ விபத்து ஏற்பட்டது. சென்னை புது வண்ணாரப்பேட்டையில் பழைய கட்டடம் இடிக்கும் பணியின் போது அருகே இருந்த தண்ணீர் டேங்க் டிரான்ஸ்பார்மர் மீது விழுந்து அப்பகுதி முழுவதும் மின்சாரம் தடைப்பட்டது. தகவல் அறிந்து சென்ற மின்வாரிய ஊழியர்கள் மின்சாரத்தை துண்டித்து டிரான்ஸ்பார்மரை சரி செய்தனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி அடுத்த அகரம் கிராமத்தில் 25 ஆண்டுகளாக குடியிருந்து வரும் குடிசை வீட்டிற்கு மின் இணைப்பு கேட்டு பலமுறை விண்ணப்பித்தும் நடவடிக்கை இல்லை என ஒரு பெண் வேதனை தெரிவித்துள்ளார். அதே பகுதியில் உள்ள மற்ற வீடுகளுக்கு மின் இணைப்பு கொடுக்கப்பட்ட நிலையில் தனது வீட்டிற்கு மட்டும் கொடுக்காமல் இழுத்தடிப்பதாக பச்சையம்மாள் என்ற பெண் கவலை தெரிவித்துள்ளார். தேனி மாவட்டம் உத்தமபாளையம் அருகே சிறுமியிடம் பாலியல் துன்புறுத்தலில் ஈடுபட்ட 55 வயது முதியவருக்கு 5 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து தேனி போக்சோ சிறப்பு நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியது. 2023ஆம் ஆண்டு 7 வயது சிறுமியை பாலியல் ரீதியாக துன்புறுத்தியதாக கொடி அரசு என்பவர் கைது செய்யப்பட்டார். சிவகங்கை மாவட்டம் சிங்கம்புணரி அருகே வீட்டின் பூட்டை திறந்து 25 சவரன் நகையை திருடிச் சென்ற மர்ம நபர்கள் குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கணவன் மனைவி இருவரும் வீட்டை பூட்டி சாவியை வழக்கம் போல் வீட்டின் வெளியே நிறுத்தியிருந்த பைக்கில் வைத்துவிட்டு சென்ற நிலையில் இதனை நோட்டமிட்ட மர்ம நபர்கள் கைவரிசை காட்டியுள்ளனர். நெல்லை அருகே ஜவுளி கடையில் வாங்கிய துணிக்கு ஜிபே மூலம் பணம் செலுத்துவதாக கூறி 3 இளைஞர்கள் கடை உரிமையாளரை நூதன முறையில் ஏமாற்றி சென்றுள்ளனர். பெரியசாமி என்பவரது கடையில் சுமார் 2500 ரூபாய்க்கு துணி வாங்கிய இளைஞர்கள் கடைக்கு பணம் மாற்றுவதாக ஏமாற்றி அவர்களுக்குள்ளே பணத்தை அனுப்பிவிட்டு ஸ்கிரீன்ஷாட்டை காட்டி சென்றுள்ளனர். கோவை மாவட்டம் வால்பாறை அருகே சின்ன கல்லாரி எஸ்டேட் குடியிருப்பு பகுதியில் புகுந்த காட்டு யானை கூட்டம் 2 வீடுகளின் கதவு ஜன்னல்களை உடைத்து உள்ளே இருந்த டிவி, மிக்சி, கிரைண்டர் உள்ளிட்ட வீட்டு உபயோக பொருட்களையும் சூறையாடிவிட்டு சென்றன. அந்த சமயத்தில் 2 வீடுகளிலும் யாரும் இல்லாததால் பெரும் அசம்பாவிதம் தவிர்க்கப்பட்டது. நீலகிரி மாவட்டம் கூடலூர் அருகே ஓவேலி பகுதியில் கடந்த சில நாட்களாக பொதுமக்களை அச்சுறுத்தி வந்த யானைகளை மயக்க ஊசி செலுத்தி பிடிக்கும் முயற்சி தோல்வியில் முடிந்தது. கடந்த 7 நாட்களாக வனத்துறையினர் யானையை பிடிக்க முயற்சித்து வந்த நிலையில் யானைகள் ஆக்ரோஷமானதால் பிடிக்கும் முயற்சி கைவிடப்பட்டது. தெலங்கானா மாநிலம் கம்மம் மாவட்டத்தில் சாப்பிடும்போது குழம்பு தரவில்லை என கூறி இளைஞர் ஒருவர் கத்தியால் வெட்டியதில் இளம்பெண் படுகாயமடைந்தார். கானாபுரத்தில் ஜன்னல் தயாரிக்கும் நிறுவனத்தில் பணிபுரிந்து வந்த பனோத் ருக்மணி என்பவர் மதிய உணவு சாப்பிடும்போது சக ஊழியர் ரவி குழம்பு கேட்டபோது தர மறுத்ததாக கூறப்படுகிறது. தெலங்கானா மாநிலம் மஞ்சிரியால் மாவட்டம் சென்னூரில் உள்ள பேருந்து நிலையம் அருகே இளம்பெண்ணை கேலி கிண்டல் செய்த 4 இளைஞர்களை பெண்ணின் குடும்பத்தினர் பிடித்து தர்ம அடி கொடுத்த வீடியோ வெளியாகியுள்ளது. சாலையில் நடந்து சென்று கொண்டிருந்த இளம்பெண்ணிடம் ஆட்டோவில் சென்ற 4 இளைஞர்கள் கேலி கிண்டல் செய்ததாக கூறப்படுகிறது. தெலங்கானா மாநிலம் நிஜாமாபாத் மாவட்டத்தில் மின்னல் வேகத்தில் கார் ஒன்று சாலையில் தாறுமாறாக இழுத்துச் சென்று தடுப்புச் சுவரில் மோதிய சிசிடிவி காட்சி வெளியாகியது. தர்மாரம் அருகே ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்த கார் சாலையில் அதிவேகமாக இழுத்துச் சென்று தடுப்புச் சுவரின் மீது மோதியதில் காரில் பயணித்த இளைஞர் ஒருவர் உயிரிழந்த நிலையில் மற்றொருவர் படுகாயமடைந்தார். ஆப்கானிஸ்தானைச் சேர்ந்த 13 வயது சிறுவன் அந்நாட்டிலிருந்து டெல்லிக்கு வந்த விமானத்தில் யாருக்கும் தெரியாமல் லேண்டிங் கியர் பகுதியில் பயணித்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது. டெல்லியில் விமானம் தரையிறங்கியதும் சிறுவனை கண்டு அதிர்ந்த ஊழியர்கள் அதிகாரிகளிடம் ஒப்படைத்தனர். விசாரணைக்கு பின்னர் சிறுவன் மீண்டும் ஆப்கான் திரும்பினான். அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்பை பாகிஸ்தான் பிரதமர் ஷபாஸ் ஷெரீப் இன்று சந்தித்து பேச உள்ளார். சமீப நாட்களாக இந்தியா அமெரிக்க உறவில் சுணக்கம் ஏற்பட்டுள்ளது. உக்ரைன் போரை காரணம் காட்டி 50% வரி விதித்த ட்ரம்ப் அடுத்ததாக H1 விசாவுக்கான கட்டணத்தை உயர்த்தி இந்தியர்களை கோபமடைய செய்தார். இந்நிலையில்தான் பாகிஸ்தான் பிரதமரை சந்தித்து பேச உள்ளார்.
பிரான்சின் தென்பகுதியில் உள்ள டூலோன் நகரத்தில் கொட்டி தேர்த்த கனமழை காரணமாக பல இடங்கள் வெள்ளத்தில் மூழ்கின. டூலோனில் 1 மணி நேரத்தில் மட்டும் 113 மில்லிமீட்டர் அளவு மழை பெய்ததாக சொல்லப்படுகிறது. இதனால் சாலையில் நிறுத்தப்பட்டிருந்த கார்கள் மற்றும் அவசர வாகன ஊர்தியான ஆம்புலன்ஸ் உட்பட அனைத்து வாகனங்களும் நீரில் மூழ்கின. அமெரிக்காவுடனான அணு ஆயுத உச்சவரம்புக்கான ஒப்பந்தத்தை மேலும் ஓராண்டுக்கு நீட்டிப்பதாக ரஷ்ய அதிபர் புட்டின் அறிவித்துள்ளார். அமெரிக்கா மற்றும் ரஷ்யா நாடுகளுக்கிடையே 2010ஆம் ஆண்டில் அணு ஆயுத ஒப்பந்தம் கையெழுத்தானது. இந்த ஒப்பந்தம் 2026ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதத்தில் காலாவதியாக உள்ள நிலையில் அதனை மேலும் ஓராண்டு நீட்டிப்பதாக புட்டின் தெரிவித்துள்ளார். பயங்கரவாத எதிர்ப்பு நடவடிக்கை என்ற பெயரில் சொந்த நாட்டு மக்கள் 30 பேரை பாகிஸ்தான் ராணுவம் பலி கொடுத்திருக்கும் சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கைபர் பக்துன்வாவில் 8 LS-6 வகை குண்டுகளை வீசி பாகிஸ்தான் விமானப்படை வான்வழி தாக்குதல் நடத்தியதில் பெண்கள், குழந்தைகள் உள்பட அப்பாவி மக்கள் 30 பேர் கொல்லப்பட்டனர். வடக்கு பிலிப்பைன்ஸில் உள்ள பென்குட் மாகாணம் துபாவில் புயல் காரணமாக பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்ததில் நெடுஞ்சாலையில் நிலச்சரிவு ஏற்பட்டது. இதையடுத்து பிலிப்பைன்ஸ் பேரிடர் மீட்பு படையினர் நிலச்சரிவு ஏற்பட்ட பகுதியை சீர் செய்ததோடு மழை வெள்ளத்தில் சிக்கி தவித்தவர்களையும் பாதுகாப்பாக மீட்டனர். கொசோவோவின் ஃபெரிசாஜ் நகரில் நடைபெறும் சுவர் ஓவிய விழாவில் உலகம் முழுவதிலும் இருந்து பங்கேற்றுள்ள ஓவிய கலைஞர்கள் பிரம்மாண்ட சுவர்களில் ஏராளமான ஓவியங்களை வரைந்துள்ளனர். கருப்பு பறவை, 1998-99 போர் நிகழ்வுகள், வறுமை, சுற்றுச்சூழல் பிரச்சனைகள் என வரையப்பட்டுள்ள 200க்கும் மேற்பட்ட சுவர் ஓவியங்கள் நகர மக்களை வெகுவாக கவர்ந்துள்ளன. இந்தியா பாகிஸ்தான் இடையிலான போட்டியை முதலில் ரிவால்ரி என கூறாதீர்கள் என இந்திய அணியின் கேப்டன் சூரியகுமார் யாதவ் தெரிவித்துள்ளார். இரு அணிகளுக்கும் 15-20 ஆட்டங்களில் விளையாடி 7-7 அல்லது 8-7 என வெற்றி பெற்றிருந்தால் அப்படி சொல்லலாம். ஆனால் 10-1 அல்லது 10-0 இருந்தால் அது எப்படி ரிவால்ரி ஆகும் என வினவிய அவர், அதனால் இனிமேல் இது ரிவால்ரியே அல்ல என்று கூறி சிரித்தார். ப்ரோ கபடி லீக் தொடரில் நேற்று நடைபெற்ற போட்டியில் குஜராத் ஜெயண்ட்ஸ் அணியை வீழ்த்தி பெங்களூரு புல்ஸ் அணி வெற்றி பெற்றது. ராஜஸ்தான் மாநிலம் ஜெய்ப்பூரில் நடைபெற்ற போட்டியில் பெங்களூரு புல்ஸ் மற்றும் குஜராத் ஜெயண்ட்ஸ் அணிகள் மோதின. இதில் தொடக்க முதலே சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்திய பெங்களூரு புல்ஸ் அணி 28-24 என்ற புள்ளி கணக்கில் வெற்றி பெற்றது. ப்ரோ கபடி லீக் தொடரில் நேற்று நடைபெற்ற போட்டியில் தமிழ் தலைவாஸ் அணியை வீழ்த்தி ஊபி யோதாஸ் அணி வெற்றி பெற்றது. ராஜஸ்தான் மாநிலம் ஜெய்ப்பூரில் நடைபெற்ற போட்டியில் தமிழ் தலைவாஸ் மற்றும் ஊபி யோதாஸ் அணிகள் மோதின. இதில் தொடக்க முதலே சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்திய ஊபி யோதாஸ் அணி 39-22 என்ற புள்ளி கணக்கில் வெற்றி பெற்றது. உலக ஸ்பீட் ஸ்கேட்டிங் சாம்பியன்ஷிப் போட்டியில் பதக்கம் வென்று தாயகம் திரும்பிய இந்திய வீரர்களுக்கு டெல்லி விமான நிலையத்தில் பண மாலை அணிவித்து உற்சாக வரவேற்பு கொடுக்கப்பட்டது. சீனாவில் நடைபெற்ற இந்த போட்டியில் 3 தங்கம் மற்றும் 2 வெண்கல பதக்கங்களை இந்தியா வென்று அசத்தியுள்ளது. இந்திய மாஸ்டர்ஸ் தடகள சம்மேளனம் சார்பில் 23வது ஆசிய மாஸ்டர்ஸ் சாம்பியன்ஷிப் போட்டி சென்னையில் நடத்தப்படுவதாக அறிவிப்பு வெளியாகியுள்ளது. வரும் நவம்பர் 5ஆம் தேதி முதல் 9ஆம் தேதி வரை நேரு ஸ்டேடியத்தில் நடைபெறும் போட்டிகளில் 30 நாடுகளைச் சேர்ந்த சுமார் 4000 பேர் பங்கேற்கின்றனர். உலக தடகள சாம்பியன்ஷிப் 400 மீட்டர் தொடர் ஓட்டத்தில் முதன்முறையாக தங்கம் வென்ற போட்ஸ்வானாவில் வரும் 29ஆம் தேதி பொது விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. 400 மீட்டர் தொடர் ஓட்டத்தில் அமெரிக்காவை பின்னுக்கு தள்ளி ஆப்பிரிக்க நாடு தங்கப் பதக்கம் வெல்வது இதுவே முதன்முறை என்பதால் அந்நாட்டு மக்கள் உற்சாகமடைந்துள்ளனர். நடிகர் விஜய் நடிப்பில் உருவாகியுள்ள ஜனநாயகன் திரைப்படத்தின் முதல் பாடல் தீபாவளியை ஒட்டி வெளியாகும் என தகவல் வெளியாகியுள்ளது. அரசியலில் களமிறங்கியுள்ள விஜய் நடிக்கும் கடைசி திரைப்படம் என்று கருதப்படுவதால் ஜனநாயகன் படத்திற்கு பெரும் எதிர்பார்ப்பு எழுந்திருக்கிறது. இதனிடையே முதல் பாடல் விஜய் குரலில் வெளியாகும் என்றும் தகவல் கசிந்திருப்பதால் ரசிகர்கள் உற்சாகமடைந்துள்ளனர். சூர்யா நடிப்பில் உருவாக்கியுள்ள கருப்பு திரைப்படம் அடுத்த ஆண்டு ஏப்ரல் மாதம் வெளியாகும் என தகவல் வெளியாகியுள்ளது. RJ பாலாஜி இயக்கி ட்ரீம் வாரியர்ஸ் பிக்சர்ஸ் தயாரித்துள்ள இப்படம் பொங்கலை ஒட்டி வெளியாகும் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் ஜனநாயகன் மற்றும் பராசக்தி ஆகிய படங்கள் வெளியாவதால் அப்போது ரிலீஸாக வாய்ப்பில்லை என கூறப்படுகிறது.
தெலுங்கு நடிகர் பவன் கல்யாண் நடிப்பில் உருவாகியுள்ள ஓஜி திரைப்படத்திற்கு தணிக்கை குழு ஏ சான்றிதழ் வழங்கியுள்ளது. சுஜித் இயக்கியுள்ள இந்த படத்தில் பிரியங்கா மோகன், இம்ரான் ஹாஷ்மி, பிரகாஷ் ராஜ், ஸ்ரீயா ரெட்டி, அர்ஜுன் தாஸ், ஷாம் மற்றும் ஹரிஷ் உத்தமன் உள்ளிட்ட பலர் நடித்துள்ளனர். இப்படம் நாளை மறுநாள் உலகளவில் வெளியாகிறது. ஓஜி திரைப்பட ப்ரமோஷன் நிகழ்ச்சியில் அந்த படத்தின் நடிகரும் ஆந்திர துணை முதல்வருமான பவன் கல்யாண் சுழற்றிய வாள் பவுன்சர் ஒருவர் மீது லேசாக உரசி சென்ற வீடியோ இணையத்தில் வெளியாகி வைரலாகி வருகிறது. பவன் கல்யாண் நடிப்பில் உருவாகியிருக்கும் ஓஜி திரைப்படத்தின் ப்ரமோஷன் விழா ஹைதராபாத்தில் நடைபெற்றது. ஜீத்து ஜோசப் இயக்கத்தில் மோகன்லால் மீனா நடிக்க உள்ள திருஷ்யம் 3 திரைப்படத்தின் பணிகள் பூஜையுடன் தொடங்கியுள்ளது. இதுகுறித்த புகைப்படங்களை படக்குழு வெளியிட்டுள்ளது. இத்திரைப்படத்தின் படப்பிடிப்பு வரும் அக்டோபர் மாதம் தொடங்க உள்ளதாக ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருந்தது குறிப்பிடத்தக்கது. ரித்திக் ரோஷன் நடிப்பில் உருவாகும் கிரிஷ் 4 திரைப்படத்தில் பிரியங்கா சோப்ராவுக்கு பதிலாக ராஷ்மிகா மந்தனா நடிக்க இருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. ஏற்கனவே பாலிவுட்டில் தமா திரைப்படத்தில் நடித்து வரும் ராஷ்மிகாவுக்கு இந்த பட வாய்ப்பு மற்றொரு பம்பர் ஆஃபராக அமைந்துள்ளது. இருப்பினும் படக்குழு இது தொடர்பான அதிகாரப்பூர்வ அறிவிப்பை இன்னும் வெளியிடவில்லை. மறைந்த அஸ்ஸாம் பாடகர் ஜூபின் கார்கின் உடலுக்கு அவரது வளர்ப்பு நாய்கள் இறுதி அஞ்சலி செலுத்தின. சிங்கப்பூரில் கடலில் ஸ்கூபா டைவிங் செய்தபோது நீரில் மூழ்கி அவர் உயிரிழந்தார். இதையடுத்து அஸ்ஸாமில் வைக்கப்பட்ட அவரது உடலுக்கு லட்சக்கணக்கான மக்கள் திரண்டு வந்து அஞ்சலி செலுத்தினர். இந்நிலையில் பாசமாக வளர்த்த நாய்களுக்கு கடைசியாக அவரின் முகத்தை மனைவி காட்டினார். சென்னை மயிலாப்பூரில் கபாலீஸ்வரர் கற்பகாம்பாள் திருமண மண்டபத்தில் திருக்கோயில்கள் சார்பில் நவராத்திரி பெருவிழாவை அமைச்சர் சேகர் பாபு தொடங்கி வைத்தார். முதல் நாள் நிகழ்ச்சியில் அம்மனுக்கு கற்பகாம்பாள் அலங்காரம் செய்யப்பட்டிருந்தது. நவராத்திரியின் 9 நாட்களும் மாலையில் பூசையுடன் கலை நிகழ்ச்சிகளும் பக்தர்களுக்கு பிரசாதமும் வழங்கப்பட உள்ளது. திருமலை திருப்பதி பிரம்மோற்சவத்துக்காக சென்னையிலிருந்து கொண்டு செல்லப்படும் திருக்குடைகள் ஊர்வலத்தின் முக்கிய நிகழ்வான கவுனி தாண்டுதல் நிகழ்ச்சி வெகு விமரிசையாக நடைபெற்றது. சென்னை வால்டாக்ஸ் சாலையில் நடைபெற்ற கவுனி தாண்டுதல் நிகழ்வில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு கோவிந்தா என முழக்கமிட்டு சுவாமி தரிசனம் செய்தனர். திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் திருக்கோயிலில் நவராத்திரி முதல் நாளை ஒட்டி சுவாமி திருக்கல்யாண மண்டபத்தில் பராசக்தி அலங்காரத்தில் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சி அளித்தார். நவராத்திரி திருவிழாவை ஒட்டி திருக்கல்யாண மண்டபத்திற்கு ஆனந்த தாண்டவம் ஆடியபடி சென்ற சுவாமியை திரளான பக்தர்கள் தரிசனம் செய்தனர். தஞ்சை மாவட்டம் கும்பகோணத்தில் உள்ள அபிமுகேஸ்வர சுவாமி திருக்கோயிலில் நவராத்திரி முதல் நாளை ஒட்டி உற்சவர் அமிர்தவள்ளி சிவப்பூசை செய்யும் அலங்காரத்தில் எழுந்தருளினார். இதனைத் தொடர்ந்து சிறப்பு பூசையில் கலந்து கொண்ட திரளான பக்தர்கள் அங்கு வைக்கப்பட்டிருந்த கொலு பொம்மை காட்சியை வெகுவாக பார்த்து ரசித்து சுவாமி தரிசனம் செய்தனர். செங்கல்பட்டு மாவட்டம் தாழம்பூரில் உள்ள திரிசக்தி அம்மன் கோயிலில் 19ஆம் ஆண்டு நவராத்திரி திருவிழா கோலாகலமாக நடைபெற்று வருகிறது. குடிசை வீடு, விறகு அடுப்பில் சமைப்பது, விளைநிலம், குடியிருப்புகளில் நடக்கும் திருமணம் உள்ளிட்ட கொலு பொம்மைகள் வைக்கப்பட்டுள்ள நிலையில் பார்ப்போரை கவர்ந்துள்ளது. மதுரை மாவட்டம் திருப்பரங்குன்றம் முருகன் கோயிலின் 2 மாத உண்டியல் வருமானம் 1,05,00,000 ரூபாய் கிடைத்திருப்பதாக கோயில் நிர்வாகம் தெரிவித்திருக்கிறது. தங்கம் 201 கிராமும், வெள்ளி 3,902 கிராமும் கிடைத்திருப்பதாகவும், கோயில் வருமானம் 60 நாட்களில் 1 கோடி ரூபாயை எட்டுவது இதுவே முதல் முறை என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அமேசான், பிளிப்கார்ட் ஆன்லைன் விற்பனை தளங்களில் பண்டிகை கால தள்ளுபடி விற்பனை அறிவிக்கப்பட்டிருக்கும் நிலையில் ஐபோன்களுக்கு அதிரடி சலுகைகள் அறிவிக்கப்பட்டுள்ளன. பிளிப்கார்ட் பிக் பில்லியன் டே சேலில் ஐபோன் 16 ப்ரோ மேக்ஸ் மாடல் போனை வாங்கும் வாடிக்கையாளர்கள் 55,000 வரை சேமிக்க முடியும் என்றும், ஐபோன் 16 மாடலை வெறும் 51,999 ரூபாய்க்கே வாங்க முடியும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஜியோ நிறுவனம் ஜியோ ஃபைன் ப்ரோ என 2 வகையான GPS டிராக்கர்களை அறிமுகப்படுத்தி இருக்கிறது. ரியல் டைம் 4G டிராக்கிங், வேக கட்டுப்பாடு எச்சரிக்கை உள்ளிட்ட அம்சங்களோடு GPS டிராக்கர்கள் உருவாக்கப்பட்டுள்ளன. ஜியோ ஃபைன் 1,499 ரூபாய்க்கும், ஜியோ ஃபைன் ப்ரோ 2,499 ரூபாய்க்கும் விற்பனைக்கு வருகிறது.